ஓம் கினிசரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேர்கள் வீட்டுக்கு அம்பா வருகிறாள். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்பா வருகிறார். அன்னை பங்காரு அடிகளால் வடிவத்தில் வருகிறார். பங்காரு அடிகள் இறந்து போனாலும் அவர் ஆத்மசாந்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிறது. அன்னை ஆதிபராசக்தி சக்தி பீடங்கள் 1008 இருக்குது. அந்த 1008 சக்தி பீடத்துக்கும் தலைமை பீடமாக இருக்கிற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கும்பராசி நேர்கள் வீட்டுக்கு வரா. எப்படி வரா அப்படின்னா, அதுக்கு கிரக நிலைகள் ஒத்துப்போகுது. கிரகங்களுடைய அதிதேவதிகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. பொதுவாக பூஜை புனஸ்காரம் வழிபாடு அப்படின்னாலே 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் வலுப்பெறணும். 5ஆம் இடம் மந்திரஸ்தானம், பூஜை புனஸ்காரத்துக்கு உள்ள அமைப்பு. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4, 9 கூடியவன் ராஜயோகாதிபதி சுக்கிரன் குருவோட சேர்றாரு. 2, 11 கூடியவன் கூட அருமையான அமைப்பு. 5ஆம் இடம் வலுவாக இருக்குது, பஞ்சமஸ்தானம், மந்திரஸ்தானம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டில் பூஜை புனஸ்காரம் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அனைத்து சக்தியும் கிடைக்கும். ஏன்னா குரு சுக்கிர இணைவு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அது மிதுனத்தில் நடக்குது. கும்பராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல நடந்து 11ஆம் இடம் வலுப்பெறுது. தொட்ட காரியமெல்லாம் தொடங்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், லாபம் இருக்கும். சரியா நேர்களே, சுக்கிரன் கும்பராசிக்கு வாரி வழங்குகிற கிரகம். தான் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு 2ஆம் இடம், ஒரு வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, 4 கூடியவன் உங்கள் ராசிக்கு 4 கூடியவன் 4க்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனைத்துமே சுகமாக இருக்கும், இணக்கமாக இருப்பீங்க, வருமானம் இருக்கும், தாய் வழியில் வருமானம் இருக்கும். வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்கு அந்த வகையில் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். அதுபோல் ஆஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, நவதான கடை வச்சுருக்கிறவங்க, அரிசி பருப்பு சம்மந்தப்பட்ட பலசர கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். போர்டிங் அண்ட் லாடிங் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல லாபம் வரும். அதுபோல் தான் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அருமையான ராஜயோகம், பாக்கியஸ்தானம் வலுப்படுது. மகாலட்சுமி அனுக்கிரம் கிடைக்குது. உங்களுக்கு ஒரே நேரத்தில் சக்தி யோகமும் லட்சுமி யோகமும் கிடைக்குது. மகாலட்சுமி ராஜயோகம் உங்களுக்கு அருமையாக நடக்குது. சரியான அருமையாக 5ஆம் இடத்துல அமைஞ்சிருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பாவுடைய ஆதரவு இருக்கும். அப்பா வழி உறவுமுறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழி தொழில் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் பூஜை புனஸ்காரம் கோயில் வேலைகள் இதெல்லாம் மிக சாதகமாக இருக்கும். அந்த வேலையெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்வீங்க. கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக இருக்குங்க. பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி, அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி கும்பராசிக்கு இருக்குது. குரு சுக்கிரனும் அந்த பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு இன்றைக்கி சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையான இப்போ 6ல் இருக்கிற சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சந்திரன் 6ஆம் இடம், அடுத்து 7ஆம் இடம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பான அமைப்பு தான். 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு வர சந்திரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. சந்திரன் ராசிக்கு 6 குடைவன் தான். 6 குடைவனாக இருந்தாலுமே அந்த சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு. உங்கள் விருப்பத்துக்கு எல்லா விஷயமும் நடக்கும். சரியா, எல்லா விஷயமும் நடக்கும். சுதந்திரமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். தாய் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் நல்ல சுகம் இருக்கும். உற்றார் உறவினரோட ஆதரவு இருக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. அரசுவை போஜனம் இருக்கும். வீடு நிலமலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். சிலவருக்கு பூர்வீக சொத்து வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். கலை ஞானம் இருக்கும். கலைத்துறையில் நல்லா இருக்கும். கலைதேவியோட வரல் இருக்கும். சின்னத்திரை, வெள்ளித்திரை, திரைப்படத்துறையில் நடிக்கிறவங்க நல்லா இருக்கும். இயல் இசை நாடகம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. கணவன் மனை உறவில் நல்ல வசீகரம் இருக்கும், இன்பம் இருக்கும், சுணக்கம் இல்லாமல் இருப்பீங்க. காதல் திருமணம் கை கொடுக்கும். அடுத்து சந்திரன் செவ்வாயோட போய் சேர்றாரு. வருகிற 28, 29, 30 அருமையான அமைப்பு. சந்திரமங்கல யோகம் ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்கு. 8ஆம் இடத்துல நடந்தாலும் பரவாயில்ல. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு தொடர்புகள் நல்லாயிருக்கும். காதல் திருமணம் கை கொடுக்கும். சரியா, விட்டு பிரிஞ்சு போனவங்க, வீட்டில் காதல் பண்ணிக்கிட்டு தாய் தப்பன் திட்டுவாங்கன்னு பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி அருமையான பலன்கள்லாம் கும்பராசிக்கு கூடி வருது. ஓகே நேயர்களே, கொஞ்சம் பலன் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு அடுத்து வருகின்ற பலன்களை சொல்லியிருக்கிறேன். இந்நேரம் ஒரு பூஜை புனஸ்கார் வழிபாடு சொல்லிட்டு மித்த தகவல்களை சொல்கிறேன். யோக பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. அதாவது ஒரு ராசிக்கு பலன்கள் சொல்கிறது சாதக பாதகத்தை சொல்லணும். நான் சாதகத்துக்கு சொல்லிடுவேன். அடுத்து இந்த காலகட்டத்தில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த விவரத்தை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ கட்டவங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள். நல்ல ஒரு காலம் பிறக்குது. இந்த 7 சனியில், அதுவும் பாத சனியில் சனி பகவான் வக்கரமாகி ராசி நோக்கி வராரு. ராசிக்கில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தோஷம் இருக்க தான் செய்யுது. அந்த தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி செய்யலாம்னு நான் 2 வழிபாடு சொல்கிறேன்.
அந்த வழிபாடு மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கும்பராசியில் அவிட்டமாக இருந்தாலும் சரி, சதயமாக இருந்தாலும் சரி, பூரட்டாதியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, தசாபுத்தி வந்து உங்களுக்கு சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை இப்படி நடந்தாலும் இந்த ஆர்டரில் நடந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் வராது, நிம்மதியாக இருக்கலாம். சரி சார், என்ன சார் வழிபாடு அப்படின்னா, உங்களுக்கு வழிபாடுக்கு வந்து ஒரு 3 வழிபாடு இருக்குது. 3 நாட்கள் உங்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. எந்தெந்த நாட்கள் சார் அப்படின்னா, 29ஆம் தேதி 29ஆம் தேதி உத்திர நட்சத்திரம், 29 ஆணி 13ஆம் தேதி, சரியா? ஆணி 13, ஆமாம் ஆணி ஆடி இல்லை ஆடி, சாரி மன்னித்து விடுகிறீர்களே, ஆடி மாதம் ஆடி 13, 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி வந்து கருட பஞ்சமி. பொதுவாக இப்போ ராசியில் வந்து ராகுவும் சனியும் சேர்ந்துருக்குறாங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலுமே பின்னோக்கி வராரு. அவர் வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வருவார். உங்கள் ராசிக்கு வர மாட்டார், உங்கள் ராசிக்கு முன்னுள்ள நிலைக்கு வருவார். சரியா? உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துலேருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் பின்னோக்கி வரார். தலைகீழ் இயக்கம். இந்த காலகட்டத்தில் ராகு சனி இணைகிறாங்க. ராகு தோஷம் இருக்குது. சரியா? ராகு தோஷம் வந்து ராசிக்கு இருக்குது. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் ராகுவால் பிடிக்கப்பட்டவர்கள், ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராகு 2, 7, 8 இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதுபோக ராகு திசை நடக்கும். ராகு திசை வந்து மேக்சிமம் வந்து கும்பராசிக்கு வந்து கொஞ்சம் வயசுல முடிஞ்சு போயிடும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்த காலத்தில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் ராகு திசை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். இருப்பினும் மற்ற தசையில் ராகு புத்தி நடக்கும். சரியா? மற்ற திசையில் வந்து உங்களுக்கு ராகு புத்தி நடக்கும். சனி திசையில் ராகு புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி, கேது திசையில் ராகு புத்தி. கேது திசையில் ராகு புத்தி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து சுக்கிர திசையில் ராகு புத்தி வந்து அது ஒரு வித்தியாசமான பலன்களை கொடுக்கும். சூரிய திசையில் ராகு புத்தி நல்லா இருக்காது. சந்திர திசையில் ராகு புத்தி நல்லா இருக்காது. செவ்வாய் திசையில் ராகு புத்தி நல்லா இருக்காது. ஸோ இந்த சூரிய திசை, சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை நல்லாவே இருக்காது. சாரி, ராகு புத்தி நல்லா இருக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ராகு பாதிக்கப்பட்டிருப்பார். அதுபோக ஜனன ஜாதகத்தில் நீங்கள் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு வறுத்து எடுத்துருவார். அதாவது ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்கும்போது ரொம்ப கெடுபலங்கள் நடக்கும். ராகு திசை நடக்காது, ராகு புத்தியில் நிறைய கெடுபலங்கள் நடக்கும். அதுபோக ராகு இப்போ ராசியில் வேறு இருக்கிறாரு, கும்ப ராசியில் இருக்கிறாரு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ராகு தோஷம், சர்ப்ப தோஷம், நாக தோஷம் எல்லாம் ஒன்று தான். இது தீர்றதுக்கு வந்து கருட பஞ்சமி வருகிற கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருடாழ்வாரை கும்பிடுங்க. பெருமாளை சேவிச்சுட்டு கருடாழ்வாரை கும்பிடுங்க. அதுபோக ராமானுஜர் சன்னதி இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகிறது சிறப்பு. ஏன்னா ராமானுஜர் வந்து கலியுகத்தில் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படிங்கிறாங்க. ஆதிசேஷன் வந்து பெருமாள் படுக்கிற இடம் தான். பெருமாள் திருப்பால் கடலில் ஆதிசேஷனில் தான் படுத்திருக்கிறாரு. ஸோ அந்த ஆதிசேஷன் வடிவமாக தான் ராமானுஜர் பார்க்கப்படுகிறார். ஆதிசேஷன் ராமாயணத்தில் லட்சுமணனாகவும், துவார யுகத்தில் பலராமனாகவும், கலியுகத்தில் வந்து அலமானுஜராக பிறந்திருக்கிறாரு. ஸோ ராமானுஜர் வழிபாடும் வந்து ராகதோஷத்தை தீர்க்கும். இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு புதிய தகவல் ஒன்று சொல்கிறேன், அறியாதவர்கள் அறிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகுதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது, ராகு எதுகள் ராசிக்கு 2, 7, 8, 4, 5 இப்படி 12 இருக்கக்கூடாது. சரியா? 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை கெடுப்பாங்க. 4ஆம் இடத்துல இருந்தால் தாயை கெடுப்பாங்க. வண்டி வாகனம் இருக்காது. வீடு மனை சொத்து பத்தில் பிரச்சனை இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர அதிர்ஷ்டம் இருக்காது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்காது. காரிய தடைகள் இருக்கும். 7ஆம் இடத்துல இருந்தால் திருமணம் நடக்காது. திருமணம் நடந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும். 8ஆம் இடம் வம்பு, வழக்கு, அசிங்கம், குடும்பத்தில் பிரச்சனை. குறிப்பாக 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர்களுக்கு திருமணம் ஆன பின்னாடி குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அதுபோக 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் தொழிலில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, ஆனால் டவுன் ஆகி விட்டுருவார். 12ஆம் இடத்துல இருந்தால் அலைச்சல் தான். நிம்மதியாக தூங்க முடியாது. அயன சயன போகம் நல்லா இருக்காது. மனைவியோட சேர்ந்து தாம்பத்தியத்தை பரிபூர்ணமாக அணிவிக்க முடியாது. இது நிறைய பேருக்கு நடக்கு, ஆனால் வெளியே சொல்ல முடியாது. கட்டிலற சுகம் வந்து பரிபூர்ணமாக நடக்காது. சரியா? அப்படிலாம் 12ஆம் இடத்துல ராகு வந்து அந்த அமைப்பை செய்வார். சரியா நேரில்? என்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து எந்த லக்கணம் அப்படி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து கும்பராசி தனுசு லக்கணம், 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. தனுசு லக்கணத்து 12ஆம் இடம்னா விருச்சிகத்தில் இருப்பார். சுத்தம் முடிஞ்சு போச்சு. சரியா? முடிஞ்சு போச்சு. நல்லாவே இருக்காது. ஏன்னா விருச்சிகம் வந்து ராகுக்கு பிடிக்காத இடம். இது மாதிரி அமைப்பில் வந்துடும். சரியா? அதுபோக சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. கும்பராசி சிம்ம லக்கணம், சமசப்தம், 12ஆம் இடம் கடகத்தில் ராகு இருக்கிறார். முடிஞ்சு போச்சு. பகமை பெறுவார். ஏன்னா செவ்வாய் வீடு, செவ்வாயோட ஸ்திர வீடு விருச்சிகம், கடகம், சிம்மம்லாம் அவருக்கு ஆகாத வீடு. இந்த இடங்கள் 12ஆம் இடம் வந்துச்சுன்னா தாம்பத்தியம் நல்லா இருக்காது. மனைவி கூட சேர்ந்து வாழ முடியாது. இவங்க தான் வந்து வெவ்வேறு நிலைக்கு போயிடுறாங்க. சரியா? ரைட்டு, அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அதை பற்றி பேசணும்னா பெரிய சப்ஜெக்ட்டு. நிறைய நேரலுக்கு என்கிட்ட வர ஜாதகம் எல்லாமே இதுதான் வருது. நிறைய கோர்ட்டு கேஸு, விவாகரத்து, கணவன்கிட்ட புரிதல் இல்லாமல் இருக்கிறது, மனைவி கணவன் வேறு பண்ண நினைக்கிறான், ஸ்கிப் ஆகிடுறான், இப்படி குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் என்கிட்ட நிறைய வரும். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது அதிலெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக 12ஆம் இடம் அடி வாங்கியிருக்கும்.
4ஆம் இடம் 7ஆம் இடம் 12ஆம் இடம் அடி வாங்கியிருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஒரு ஆணோ பெண்ணோ கணவன் மனைவியோட வாழ்க்கையாக நடந்து சுகப்படுறது. அதுபோக 7ஆம் இடம் 2 பேரும் இணக்கமாக இருக்குது, இன்டிகிரேஷன். 12ஆம் இடம் ஆயன சேன போகம். கடைசியாக என்ன தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்துருந்தாலுமே அந்த கட்டில் சுகம் வந்து சரியாக வராது. ரைட் நேர்களை, இதுக்கெல்லாம் ராகு தான் காரணம். அந்த ராகு வந்து அந்த வேலையெல்லாம் பார்ப்பார். அந்த ராகுவோடைய பிரச்சனை தீரணும்னா கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஏன்னா கருடன் பெருமாளுடைய பெரிய திருவடி, பெருமாளுடைய வாகனம். கருடனுக்கு வந்து நாகம் பயப்படும். சரியா? பொதுவாக கருட புராணம் படிக்கிறவங்களுக்கு ராகுவால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ராகுன்னு சொல்ல முடியாது. விஜய சந்துக்கள், பாம்பு, பள்ளி, இது தேள், பூரா, நட்டுவாக்காளி, இப்படி விஷச்சந்துகள் நிறைய இருக்குல்ல. ஊர்வனன்னு சொல்லுவாங்க. விஷச்சந்துகளே ஊர்வனம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கருட புராணம் படிக்கிறவங்களுக்கு அந்த விஷச்சந்துகளால் ஒன்றும் செய்யாது. அதனால் வருகிற கருட பஞ்சமி 29ஆம் தேதி கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த கருட புராணம் படிச்சிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். கோயிலுக்கு போகிறவங்க கோயிலில் போங்க, கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோயிலுக்கு எப்படி போனோம் அப்படி போங்க, உங்கள் சௌகரியம்தான். சரியா? செவ்வாய்க்கிழமை 8 to 9 போங்க. முடியாதவர்கள் வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க. ராமானுஜர் நாமத்தை சொல்லுங்கள், கருட நாமத்தை சொல்லுங்கள், கருட புராணம் படிங்க. இப்படி புராணம் இல்லைன்னா பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். அடுத்து வந்து கருடனே நமக, கருடாழ்வாரே நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு பூஜையை முடிங்க. இது வந்து 29ஆம் தேதி. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. என்னைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வந்து சுப தொடர்பில் இருக்குது. செவ்வாய் சந்திரன் சேர்றாங்க 30ஆம் தேதி. சந்திரன் வந்து சுயசாரத்தில் இருக்கிறார் அஸ்த நட்சத்திரத்தில். 30ஆம் தேதி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. 29ஆம் தேதி பெருமாள் கோயிலுக்கு போங்க. 30ஆம் தேதி வீட்டில் வந்து அம்மன், தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன், சந்தன மாரியம்மன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்சமாக இருக்கிற அம்மன் வழிபாடு பண்ணலாம். அம்மன் வேறு, அம்பாள் வேறு. சரியா நேர்களே? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பலனை சொல்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க, சார் நீ பூஜை புரஸ்காரம் தான் சொல்கிற, பலனை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா. நான் கலந்து தான் சொல்லுவேன். ஏன்னா இதை நான் கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டேங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அதனால் நான் வந்து இந்த பூஜை புரஸ்காரத்தை கொஞ்சம் வீடியோவுக்கு மத்தியிலே சொல்கிறேன். 29ஆம் தேதி பெருமாள் கோயில், 30ஆம் தேதி வீட்டில் சக்தி பூஜை, சக்தி யோகம் கூடும். விநாயகர் பிடிங்க, சந்தன மஞ்சளில் பிடிச்சி விநாயகர் வச்சு அம்பாள் படத்தை வைங்க. 30 தேவியில் வைங்க. சரஸ்வதி, லக்ஷ்மி, ஆதிபராசக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி படம் இருந்ததுன்னா மிக சிறப்பு. அன்னை படத்தை வச்சு அன்னை நாம சொல்லுங்கள். ஓம் சக்தியை போட்டி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை போட்டி, 1008 சக்தி பீடங்களை போட்டி, தேவிஸ்ரீ கருமாரியம்மனை போட்டி, சந்தனமாரியம்மனை போட்டி, சுக்கலங்கபுரத்து முத்துமாரியம்மனை போட்டி, சமயபுரத்து மாரியம்மனை போட்டி, விழுந்தம்மனை போட்டி, வண்டியூர் தப்பக்குளத்து மாரியம்மனை போட்டி, பச்சைமரத்து மாரியம்மனை போட்டி, செல்லத்தம்மனை போட்டி, கண்ணுடைய நாய் கண்ணத்தால் அன்னையை போட்டி, உஜ்ஜினி மகாலையை போட்டி, கல்கத்தா காலையை போட்டி, நாகாலை அம்மனை போட்டி, வண்டி மகாலையை போட்டி, வீரபத்திரகாளி அம்மனை போட்டி, காளி கரிப்பாம்பாலை போட்டி, மடப்புறத்து காளியின் அன்னையை போட்டி, சிவதுர்க்கையை போட்டி, விஷ்ணு துர்க்கையை போட்டி, வனதுர்க்கையை போட்டி, துர்கா பரமேஸ்வரியை போட்டி, கிரியாசக்தியை போட்டி, இச்சாசக்தியை போட்டி, நாகசக்தியை போட்டி, மாயசக்தியை போட்டி, தாயமங்கலத்து மாரியம்மனை போற்றி. இப்படி நிறைய ஸ்லோகம் இருக்குது. அம்மனுடைய நாமம் இருக்குது, நிறைய இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். நான் போன கோயிலில் உள்ள தெய்வங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய தெய்வங்கள் இருக்குது. சரி, மதுரை மீனாட்சியை போட்டி, காஞ்சி காமாட்சியை போட்டி, காசி விசாலாட்சியை போட்டி, திருக்கடூர் அபிராம அன்னையை போட்டி, சிறுகாலை திருப்புர சுந்தரியை போட்டி, வைத்தீஸ்வரன் தையல் நாய் அன்னையை போட்டி, நெல்லை காந்திமதி அம்மனை போட்டி, ஒப்பனை அம்மனை போட்டி, குழலால் மொழியை போட்டி, வேதநாகையை போட்டி, சவுந்தரநாகையை போட்டி, எவ்வளவோ அன்னைங்க அம்பாள் நாமம் இருக்குது, அன்னை மாரியம்மன் நாமம் இருக்குது. இதை சொல்லுங்கள். அம்மா வீட்டுக்கு வந்துடுவா. அம்மா வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருவா. சரியா? அவருடைய குழந்தையாக உங்களை நல்லபடியாக காப்பா. ஒரு தாய் எப்படி தான் குழந்தைய சீராட்டி ஓராட்டி பாலூட்டி வளர்க்குதோ அது மாதிரி உங்களை சீராட்டி ஓராட்டி நல்லபடியாக வளர்ப்பா. கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திரனும் சூரியனும் பார்க்குறாங்க. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தில் பார்க்குறாங்க. ஏற்கனவே 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம், 2ஆம் இடம் சுபிச்சமாகுது. அதுபோல் 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறாங்க. அருமையான அமைப்பு. 2ஆம் இடத்துக்கு 4 காரணம் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன். அதுபோக செவ்வாய் சந்திரனுக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் பார்வை. அருமையான அமைப்பு. 11ஆம் இடம் வலுப்படுது. லாபம் கிடைக்கும், மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது கிடைக்கும். வீட்டில் வந்து 30ஆம் தேதி, வருகிற 30ஆம் தேதி பூஜை பண்ணுங்கள். அம்பாள் சக்தி பூஜை பண்ணுங்கள். சக்தி படத்துக்கு அம்பாள் படம் இருந்தாலும் சரி, விக்கிரம் இருந்தாலும் சரி, அதை வந்து சுத்தம் பண்ணுங்கள். விக்கிரம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். முதல் தண்ணியில் அபிஷேகம் பண்ணுங்கள். அடுத்து பன்னீர் அபிஷேகம். அடுத்து வந்து மஞ்சள் அபிஷேகம். 3 அபிஷேகம் போதும். சரியா? சந்தனம் இருந்தாலும் சந்தன அபிஷேகம் பண்ணலாம். வீட்டில் அவ்வளோதான் பண்ணணும். பன்னீர், மஞ்சள், சந்தனம், இந்த 3ஐயும் ஒன்றா கரைச்சி கூட ஒரு அபிஷேகமாக பண்ணிடலாம். சரியா? எல்லாமே தண்ணியில் தான் நம்ம கரைச்சி ஊற்றுறோம். ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அம்பாளுக்கு வந்து பூ போடுங்க, வாசனை மலர்கள் போடுங்க. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, சந்தன முல்லை, செவ்வந்திப்பூ, இது மாதிரி மலர்களை போடுங்க. ரோஜாப்பூ கூட போடலாம் அம்மனுக்கு. சரியா நேர்களே? இல்லை சாமங்கி பூ போடலாம். அம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்கள். நாமத்தை சொல்லுங்கள். நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் வைங்க. சக்கரை பொங்கல் வைக்க முடியாதவர்கள் பாலை வைங்க. பாலை காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா சூப்பர்.
எந்த ஒரு பூஜை இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு வந்து பால் சர்க்கரை போடுறது ரொம்ப நல்லது. சரியா நேரில் அது காட்டிலும் ஒரு நெய்வேத்தியம் கிடையாது. பால் தான் முதன்மையாக வருது. நெய்வேத்தியம் பண்ணும்போது பால் தான். சாமானப்பட்ட மக்கள் ஒரு பால் பாக்கெட்டு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை காய்ச்சி அதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே டம்ளரில் வச்சுருங்க. சரியா? எவர் சிம்மில் டம்ளர் வைக்காதீங்க, பித்தளை டம்ளரில் வைங்க, பித்தளை பாத்திரத்தில் வைங்க. பொதுவாக பூஜை அறையில் எவர் சில்வர் இருக்கக்கூடாது. அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா எவர் சில்வர் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் வரும். அதனால் பித்தளை, செம்பு, வெங்கலம் இது 3 இருந்துச்சுன்னா சுக்கிரன் வந்துடுவார். சுக்கிரனுடைய அணுக்கருவம் பூஜை ரூம் இருந்துச்சுன்னா வீடு முழுக்க சுபிச்சமாயிருங்க. அது கும்பராசிக்கு 4, 9 குடைவன், சுகஸ்தானாபதி, பாக்கிய சேனாபதி, அனைத்தையும் வாரி வழங்குவார். கண்மூடித்தனமாக செய்வார். கும்பராசிக்கு எப்போ நீங்கள் சுக்கிரனெல்லாம் கும்பிட்றீங்களோ, மகாலட்சுமியை சக்தி வடிவத்தை கும்பிட்றீங்களோ அன்னே நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா நேரில் அது வந்து ரொம்ப சால சிறந்தது. அது இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 கூடிய சந்திரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். 6ஆம் இடம் வந்து கடன் நோய் எதிரி. கடன் பட்டவங்க நல்லபடி ஆயிடுவீங்க. கடனை தீர்க்கிறதுக்கு வழி இருக்கும். இல்லைன்னா கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கடன் கொடுத்தவனை வந்து வீடு தேடி வந்து கொடுத்துருவான். அடுத்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களை எதிர்ப்பவங்க நிர்மூலமாயிருவானுங்க. நீங்கள் வந்து அவங்களை எதிர்த்து நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஆற்றல் பராக்கிரம் வரும். முயற்சி வெற்றி பெறும். தொட்டக்காரியம் தொடங்கும். அரசாங்க முயற்சியில் லாபம் நல்லபடியாக இருக்கும். எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லை இருக்காது. கொடுக்கல் வாங்கல நல்ல லாபம் இருக்கும். இருப்பினும் உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? உடம்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுனால சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. இரவு நேரம் பரோட்டா, பர்கரு, இந்த ஹீட்டான இடத்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அடுத்து நல்ல ஒர்க் பண்ணுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து புகழ் கிடைக்கும். நண்பர்களால் ஒரு ஆதாயம் இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக நவதானியம் புன்சை பயிரிடுறவர்கள், புன்சை, கேப்பு, சோளம், கேழ்வரகு இப்படி நிறைய சொல்கிறோம்ல, புன்சை பயிர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியலில் வெற்றி கிடைக்கும். சரி, அதிர்ஷ்டம் வந்து உங்கள் கைவசப்படும். அரசாங்கம் சம்மந்தப்பட்டவருக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அரசியலில் வந்து உங்கள் தலைமை கழகத்தோட உங்களுக்கு நல்ல நெருக்கம் இருக்கும். தலைவரோட பார்வை உங்கள் கண்ணில் படும். அதனால் நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நல்ல குடும்பமும் நல்ல ஒரு சுகமாக இருக்கும். அரசாங்கத்தோட பாராட்டு கிடைக்கும். வெகுமானம் கிடைக்கும். அரசு வழியில் எதுவும் சப்சிடி இருந்ததுன்னா கிடைக்கும். சில பேர் வந்து இந்த சிட்கோட் தாட்கோல வேலை பார்ப்பாங்க இண்டஸ்ட்ரியில். அவங்களாம் அரசாங்கத்து மூலிமா லோன் வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல தங்குதடையின்றி பணம் கிடைக்கும். ஆதாயம் இருக்கும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வெற்றி 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 இந்த வார்த்தை தான் வந்து கும்பராசியை சுற்றி வருது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே. மிகச்சிறப்பாக இருக்குது. ஸோ 30ஆம் தேதி வீட்டில் இந்த பூஜை பண்ணிடுங்க. 29ஆம் தேதி பெருமாள் கோயிலுக்கு போகணுங்க. 30ஆம் தேதி வீட்டில் இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 30ஆம் தேதி மறந்துடாதீங்க. 30/7/2025 ஆடு 14 புதன்கிழமை. உங்கள் ராசிக்கு வந்து புதன் ரொம்ப வேண்டியவர். 5, 8 கூடியவர். பஞ்சமஸ்தானாபதி. அருமையான அமைப்பு. புதன்கிழமை கிடைக்கிறது. புதன் உரை. இதில் வந்து புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை அன்னைக்கு. இதுதான் சூட்சுமம். புதன் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் புதன். அன்றைக்கி இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீருங்க. 30ஆம் தேதி வீட்டில் பூஜை பண்ணுங்க. 8 மணிக்கு 8 to 9, 7 மணிக்கு ஆரம்பிங்க. 7 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவான். 8 மணிக்குள்ளே வந்துடுவான். வந்தோடனே மேலுக்கு குளிங்க. காலையில் குளிச்சிருந்தீங்கன்னா குளிக்கிறது 10 நிமிஷம். ஃபோட்டோ படத்தை இருக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருங்க. 8:30 மணிக்கு பூஜை ஆரம்பிங்க. 8:45 முடிச்சிருங்க. மிக சிறப்பாக இருக்கும். நைவேத்தியம் பண்ணுங்க. கற்பூரம் காட்டுங்க, பத்தி காட்டுங்க, சாம்பிராணி பூ காட்டுங்க. சாம்பிராணி பூவில் சில பொருட்களை சேர்த்துட்டு காட்டுங்க. அதை நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. சாம்பிராணி பூ கம்ப்யூட்டர் சாம்பிராணி கட்டினாலும் சரி, அடுப்புக்கறி சாம்பிராணி கட்டினாலும் சரி, அதில் வந்து குங்குலியம், மஞ்சள், பச்சை கற்பூரம், கிராம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். கிராம்புனா 2 போடுங்க. குங்குலியம் கொஞ்சம் போல் போடுங்க, ஒரு மூக்குப்படி அளவு. பச்சை கற்பூரம் ஒரு மூக்குப்படி அளவு போடுங்க. அடுத்து வந்து மஞ்சள் கொஞ்சம் ஒரு சின்ன இத்தனை சிட்டிகளை போடுங்க. அடுத்து வந்து பிரியாணி இலை வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கிள்ளி போடுங்க. பிரியாணி இலையை கொஞ்சம் கிள்ளி அந்த சாம்பிராணியில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் வீடு முழுக்க புகையை காட்டுங்க. சாம்பிராணி புகை காட்டுங்க. பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் காட்டுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்நேரம் வந்து தலைவாச கதவை அடைச்சிருங்க. பொதுவாக பூஜை பண்ணும்போது தலைவாச கதவை திறந்து வச்சுருக்கணும், புறவாசலை அடைச்சி வச்சுருக்கணும். ஏன்னா பூஜை பண்ணும்போது நம்ம மந்திரம் சொல்லும்போது தெய்வங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரும். அந்த தெய்வங்கள் ஏற்கனவே வீட்டில் தெய்வ சக்தி இருந்துச்சுன்னா அந்த தெய்வ சக்தி வீட்டில் அப்படி இருக்கும். நீங்கள் புறவாச கதை திறந்து விட்டீங்கன்னா அந்த தெய்வ சக்தி பின்னாடி போயிடும், பக்கத்து வீட்டுக்கு போயிடும். பக்கத்து வீட்டில் உங்களை காட்டில் ஒருத்தர் நல்ல சாமி கும்பிட்டுருப்பான். இன்றைக்குமே வந்து நமக்கு அடுத்தடுத்து வீடுகள் இருக்குன்னா நம்ம வீடை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா சக்திகள் 2 சக்தி இருக்குது. எதிர் சக்தி, நேர்மறை சக்தி. நேர்மறை சக்தி, எதிர்மறை சக்தி இருக்குது. நேர்மறை சக்தியை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், தெய்வங்கள் சொல்கிறோம், கிரகங்கள் சொல்கிறோம், ஆத்மாக்கள் சொல்கிறோம், நல்ல ஒரு தேவதைகள் சொல்கிறோம். எதிர்மறை சக்திக்கு தான் கெட்ட சக்தி, தீய சக்தி, பில்லி, சூனி, அவயம், கெட்ட சக்தி, சாத்தான்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 சக்தியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. 2மே இருக்குது. ஆனால் சில நேரத்தில் சில சக்திகள் வலுப்படும், சில நேரத்தில் சில சக்திகள் சோர்ந்து போயிடும்.
நம்ம எப்பயுமே வந்து நேர்மறை சக்தி தெய்வ சக்தியை வலுப்படுத்தணும். அப்படி தெய்வ சக்தியை வலுப்படுத்தணும்னா புறவாச கதவை அடைச்சிடணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க தெய்வ சக்தி பக்கத்து வீட்டுக்கு போயிடும், இல்லைனா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடும். அந்த தெய்வ சக்தியை யார் பாராட்டுறாங்களோ தாளாட்டுறாங்களோ அவங்ககிட்ட தான் போகும். தாளாட்டுறதுன்னா என்ன, குழந்தைய தாளாட்டுற மாதிரி தான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். அதனால் எந்த அளவுக்கு இறைநாமத்தை சொல்கிறோமோ, வீட்டில் இறைநாமத்தை சொல்கிறோமோ, இறை உணர்வோடு நடக்கிறோமோ, மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நடக்கிறோமோ, நல்ல வார்த்தை பேசுகிறோமோ, நல்லதை பார்க்குறோமோ, நல்லதை கேட்குறோமோ, அந்த அளவுக்கு தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கும். சரியா? அதனால் புறவாச கதை அடைச்சிருங்க, தலைவாச கதை திறந்து வைங்க. பூஜை நடக்கும்போது சாம்பிராணி பூவை போடும்போது 2 வாசலையும் அடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் சாம்பிராணி பூவை வீடு முழுக்க போடுங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து முன் வாசலை திறந்து விடுங்க. வீட்டில் புகை ஃபுல்லாக இருக்கும், அந்த புகையெல்லாம் வெளியே போகும் கொஞ்சம் நேரத்தில். அப்படி போகும்போது வீட்டில் இருக்க கெட்ட சக்தி போயிடும், தெய்வ சக்தி அப்படியே இருக்கும். அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் அம்பா அப்படியே வீட்டில் இருப்பாள், உங்களை அரவணைச்சிக்குருவா. ஒரு தாய் தன் பிள்ளையை பாதுகாக்கிறது போல பாதுகாப்பா, உங்களை கண்ணின் மணியாக பாதுகாப்பா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இப்போ கிரக நிலைகள் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடம் 11ஆம் இடம் 2ஆம் இடம் வலுப்புறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 7ஆம் இடத்துக்கு புதன் வந்துடுவார். அருமையான இப்போ ராசிக்கு வந்து புதன் பார்வை வந்து சூப்பராக இருக்கும். 25ஆம் தேதி வந்துடுவார். ஆகஸ்ட் 25 ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து ராசியே பார்ப்பார், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? நல்லா இருக்குது. தொடர்ந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எது தகவல்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நட்சத்திரம் என்ன, பாதம் எந்த வருடம் பிறந்தேன், என்ன லக்கணத்தில் பிறந்தேன், என்ன தசை நடக்கு, இப்படி தான் கேட்கணும். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம், நான் வந்து கடக லக்கணத்தில் பிறந்தேன், எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து கேது திசை நடக்குது, இல்லைனா சுக்குர திசை நடக்குது, சுக்குர இந்த வீட்டில் இருக்கிறாரு, 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அப்படி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தசா புத்தி எடுத்து பலன் சொல்லுவேன். அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். இப்படி கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கிளாரிட்டியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். சும்மா மொட்டையாக சதய நட்சத்திரம் எப்படி இருக்கும், பூரட்டாதி 3ஆம் பாதம் எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டால் பலன் சொல்ல முடியாது. சரி, அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னா அதெல்லாம் பலன் சொல்ல முடியாது. அவிட்ட நட்சத்திரத்தை தான் சொல்கிறேன்ல நான். அவிட்ட நட்சத்திரத்துக்கு இப்போ எப்படி சார் இருக்குன்னா சிக்கலாக தான் இருக்குது. ஏன்னா நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அண்ணன் தம்பி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும், லாபம் அந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். அதுபோக வந்து அவர் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லைனா நீங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் பேசுவீங்க, கத்தி பேசுவீங்க, சவுண்டாக பேசுவீங்க, குடும்பத்தில் உங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கும். அதுபோக வந்து இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பொதுவாக சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சகோதரக்காரர்கள் 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால கும்பராசிக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ள கலகம் வரும். சகோதரக்காரகன் 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு, ஏதோ குருவுக்கு கேந்திரமாக பார்க்குறாரு, சந்திரன் கூட சேர்றதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதுக்காக தான் பூஜை பண்ண சொல்கிறேன். நீங்கள் இந்த பூஜையை 30ஆம் தேதி பண்ணிட்டீங்கன்னா சகோதர வழியில் உங்களுக்கு இணக்கம் இருக்கும், அண்ணன் தம்பி அனுசரித்து போவீங்க, பிரச்சனை வராமல் இருக்கும், லாபம் இருக்கும், செய்யும் தொழிலில் லாபம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல லாபம் இருக்கும், பண சம்பந்த விஷயத்தில் லாபம் இருக்கும், பேங்கிங் ஸ்டாஃபுக்கு லாபம் இருக்கும், நகை கடை வச்சுருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, அப்புறம் மோட்டார் வாகனத்துக்கு வந்து பணம் கொடுக்குறவங்க, அப்புறம் வந்து சிட்பண்ட் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் நிறையா இருக்குது. இன்றைக்கி தனியாரில் வந்து நிறைய இருக்குது, பேங்கர்ஸ் வச்சுருக்காங்க. தனியாரில் நிறைய பேங்கர்ஸ் இருக்குது, பணம் கொடுக்குறாங்க, நகை கடன், வண்டிக்கு கடன், இப்படி நிறைய கடன் கொடுக்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். நிறைய சொல்லிட்டு போகலாம் நேர்களே. சரியா? அதுபோக அரசாங்கத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அமலாக்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க, அரசு கருவூலத்தில் வேலை பார்க்குறவங்க, இன்கம் டேக்ஸில் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதில் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தனியார் துறையில் இந்த பேங்கர்ஸ், கொடுக்கல் வாங்கல், வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, கடன் வாங்கி கொடுக்குறவங்க, ரொட்டேஷன் பண்ணுறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி பிரித்து பலன்களை நிறைய சொல்லலாம். இந்த பூஜை பண்ணணும், இந்த சக்தி பூஜை பண்ணணும். நீங்கள் 30ஆம் தேதி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் வந்து கையில் காசு பணம் புழங்கும், ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, தொட்ட காரியம் தொலைக்கும், அக்கம் பக்கத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இப்படி அனைத்து விதமான பலன்களும் வந்து கும்பராசிக்கு வந்து வரணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சக்தி பூஜையை பண்ண வேண்டும். உங்களுக்கு வந்து சொன்ன நாள் 30/7/2025. அதுபோக ராகுதோஷம் இருக்கிறவங்க வந்து 29ஆம் தேதி பெருமாள் கோவிலுக்கு போகணும், இல்லைனா வீட்லேயே பெருமாள் படத்தை வச்சு கும்பிடலாம். ஸோ 2 நாள் அடுத்தடுத்து நீங்கள் பூஜை பண்ணணும். வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசி பலன்கள் தேவையான அளவு பணம் இருக்கும். சரியா? எப்படி சமாளிச்சிருவீங்க? கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. அரசாங்க அதிகாரிகள்கிட்ட இருந்த இழுபறி, அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். உங்கள் வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர் வழியில் ஒரு ஆதாயம் இருக்கும். மாமனார், மாமியார், மாமே, மச்சினை, இவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சிலருக்கு கும்பராசியில் சிலருக்கு வந்து எதிர்பாராத ஆடை ஆபரணங்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்க வேண்டாம், எக்காரணத்துக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம்.
அதுபோக சகோதரர்களால் அலைச்சல் இருக்கும், அது சரி பண்ணிக்கோங்க. தாய்வழி உறவினர்கள், அம்மா வழி கூட பிறந்தவர்கள், மாமனார், சித்தி, இவங்க வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சித்தி, பெரியம்மா, அம்மா வழி உறவினர்கிட்ட அனுசரித்து போங்க. சில பேருக்கு கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். தேக ஆரோக்கிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, 6ஆம் இடத்துல 5 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறான், 7 கூடியவன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். குறிப்பாக நரம்பு பிரச்சனை, தோல் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வரும். அதெல்லாம் சரியானோம்னா இந்த சக்தி யோகா பூஜை பண்ணணும். சக்தி பூஜை பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இப்போதைக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். நீண்ட நாளாக முடியாமல் இருந்த காரியங்கள், நேர்த்தி கடன், கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முடியும். நிம்மதியாக இருப்பீங்க. தெய்வ பணிகளை நல்லபடியாக செய்வீங்க. சிலருக்கு கோயில் உலகத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைனா கோயில் உலகத்துக்கு நீங்கள் சில காரியங்கள் பண்ணுவீங்க, அந்த விசேஷத்தில் கலந்துக்கிடுவீங்க. ஆலய திருப்பணியில் உங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டு சில காரியங்களை பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசு அலுவலகத்தில் வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றவங்க கடுப்பாக பேசினாலுமே நீங்கள் பொறுமையாக இருங்க. சிலருக்கு இடமாற்றம் வரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொழிலில் சுமாராக போகும். சரியா? உங்கள் கூட இருக்கிறவங்க பார்ட்னரால் சில சங்கடங்கள் வரும், அனுசரித்து போங்க. வியாபாரிகள், உங்கள் கூட இருக்கிற வியாபாரிகள், உங்களுக்கு எதுக்கு கடை போட்டுருக்கிறவன், பக்கத்தில் கடை போட்டுருக்கிறவன், இவங்களால் சில கான்ட்ரவர்ஷன் வரும். ஆனால் பிரச்சனை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் கொஞ்சம் செலவு இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் உங்கள்கிட்ட கைமாத்துக்க பணம் கேட்பாங்க. பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, இவங்களாம் உங்கள்கிட்ட கைமாத்துக்க பணம் கேட்பாங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பாத்திரம் எறிஞ்சு பிச்சை போடுங்க. இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரிஞ்சு கொடுங்க. தெரியாமல் கொடுத்துட்டிங்கன்னா கோவிந்தா தான். கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பட்டு இருக்குது. 6ஆம் இடத்துல 5, 8 கூடையவனும் 7 கூடையவனும் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களை எல்லோரும் கவுண்டர் பண்ணிடுவாங்க. உங்களை மயக்கி உங்கள்கிட்ட காசை பிடுங்குவாங்க. கவனமாக இருங்க. அதுபோக பெண்கள், திருமணமான பெண்கள், புது பெண்கள், திருமணமாகி புருஷ வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போன பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. வேலைக்கு போகிற பெண்கள், தாய்மார்கள், அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருங்காலம் வசந்தமாக இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்துட்டோம்னா ஜூலை 27 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நாளைக்கு நல்ல நாள். அடுத்து ஆகஸ்ட் 17, 20, 23, 25, 27 யோகமால அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3, 5. குருவும் புதனும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு 2, 11 கூடையவனும், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதியும், பஞ்சமஸ்தானாபதியும், அட்டமஸ்தானாபதியும் பணம் கொடுக்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூர தேசத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். 30ஆம் தேதிக்கு மேலே தூரதேசம், வெளிநாடு, வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும். பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் போகலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 12ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது. ஆடி பௌர்ணமி ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடக்குது. அது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் நடக்குது. நல்ல விதமாக இருக்கும். சரியா? தூரதேச அமைப்பில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டிரமம் இருக்கா சார்? இருக்குது. ஜூலை 28, 29, 30, 31, 28ஆம் தேதி மதியத்துக்கு மேலே ஆரம்பிக்குது. அந்த 3 நாளும் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டிரமம் இருக்கிற அன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுவார். கரெக்டாக அந்த 30ஆம் தேதி வருதா? ஸோ உங்களுக்கு அந்த பூஜை பண்ணுற அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் தான். சக்தி பூஜை, அம்பாள் வீட்டுக்கு வர அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் தான். அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டிரமம் உள்ள அன்றைக்கி பூஜை பண்ணிங்கன்னா சந்திரன் கெட்டு போன அன்றைக்கி சந்திரனை வளர்க்குறீங்க. சந்திரனை இது பண்ணுறீங்க. ஸோ சந்திரன் வளர்க்குறது நல்ல அமைப்பு தான். சரியா நேரில் சந்திரன் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. நல்லா இருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ சந்திராஷ்டிரமம் அன்றைக்கி வீட்டில் சக்தி பூஜை பண்ணுறது மிக சிறப்பு தான். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். எதாக இருந்தாலும் கேளுங்க. சரியா? வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தை பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.